தமிழ்நாடு விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற நான் காவிரி நதிநீர் சிக்கலை தீர்ப்பதற்காக கிருஷ்ணராஜசாகரனை உடைப்பதற்கு பணம் தேவைப்படுகிறது. அந்த பணம் யாருடைய பணமாக இருக்க வேண்டும்? அந்த அணையை கட்டிய மத்திய அரசுடைய பணமாக இருக்க வேண்டும். ஆகையால் நான் வங்கியிலே இருக்கிற பணத்தை எடுக்கப் போகிறேன் என்று சொன்னார். எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அதான் நடக்கும். இப்போ ராஜ்குமார் அவர்கள் பல 100 கோடி ரூபாய்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார். நிறைய சொத்துக்கள் இருக்குது. அவரை தமிழருடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகிற போது அவரிடமே அந்த பணத்தை நான் பிடுங்கி தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் மீட்சிப்படையினுடைய திட்டமும் விடுதலைப்படையினுடைய திட்டமுமாக இருந்தது. அதைத்தான் அங்கே நாங்கள் வழி நடத்தினோம். அதை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லி ரஜினி வழியை அதாவது என்னென்னா, பத்திரிகை செய்தியில் 100 கோடி போட்டாங்க, 100 கோடி கேட்குறாரு அப்படிலாம் போட்டாங்க. நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், காட்டிற்குள் வந்தது 36 கோடி ரூபாய் என்று பின்பு எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா அது உண்மையான தொகையை நான் உட்காந்து எண்ணலை, நம்ம இல்லை. 36 கோடி ரூபாய் வந்தது. 36 கோடி ரூபாயிலே 6 கோடி ரூபாயை எடுத்து விட்டார்கள். ரஜினிகாந்த் கொடுத்த 10 கோடி யார் எடுத்தது இல்லை, அதான் 10 கோடி ரூபாய் அவர் கொடுத்து விடுகிறார். 6 கோடி ரூபாயை எடுத்து விட்டு மீத 4 கோடி தான் காட்டுக்குள் வந்தது என்று நான் சொல்லவில்லை. போராளி குழுக்களில் பயணித்தவர்கள் இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள். நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டு பேட்டி எடுக்கலாம். எண்ணியவர்கள் இருக்கிறார்கள், நாம் என்ன போகல. அவர்கள் சொன்ன அடிப்படை என்னென்னா 4 கோடி தான் உள்ள வந்துச்சு, மீது 6 கோடி திருப்பி நம்ம ரஜினிகாந்த்கிட்ட கேட்க முடியல. ஏன்னா ரஜினிகாந்துக்கான உறவும் வீரப்பனாருக்கான உறவையும் துண்டித்து விட்டார்கள். நீங்கள் சொன்னீங்களா கருணாநிதி பார்க்க அனுமதிக்கலை அப்படின்னா, அவரெல்லாம் கிடையாது. அதுக்கிடையில் செயல்பட்டாங்க நிறைய பேர், அவர்கள் தான் தடுத்தார்கள். காரணம், அதற்கு பிறகு நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் 6 முறை சந்தித்தவர் ஏன் விடுதலைக்காக போகவில்லை? அதில் ஒரு சம்பவம் சொல்லிடுறேன். நாகப்பா மாரடைக்கு வீரப்பனாரை வெட்டிய போது இந்த சம்பவம் தெரிந்ததற்கு பிறகு நாகப்பா மாரடைக்கு மரத்திலே கட்டி வைத்து விட்டார்கள். அவருக்கான தண்டனை என்ன? உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் சொல்லுகிறார், என் கூட வந்த தம்பி ஒரு உதவி இயக்குனர், அவனை நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது, அவன் செஞ்ச காரியத்துக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கும்பிட்டு விழுந்தார்.